ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அதுக்கு காரணமே நம்ம ராஜேஸ்வரி தாங்க. ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா மல்லி இப்போ ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை விட்டு அவளை எப்படியாவது தூக்கணும். அந்த வேலைக்கு யார் ஓனரு, யார் இது எடுத்து நடத்துகிறாங்க, முதல்ல அவங்கள பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சித்ராவும் ராஜேஸ்வரியும் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு அவங்கள பார்த்து அந்த ஓனரை பேசும்போது கூட சொல்கிறாரு, இல்லைம்மா அந்த பொண்ணு மல்லி 2 நாளாக தான் என்கிட்ட வேலைக்கு வரா, ஆனால் அவளோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு கரெக்டாக போயிடுறாம்மா, ரொம்ப நம்பிக்கையாக நடந்துக்கிறா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவள் உங்கள் கம்பெனியில் வேலை செய்யக்கூடாது, அவளை நிறுத்தணும், அதுக்காக உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நிறைய ஒரு கட்டு பணத்தை தூக்கி விசாட்டுறாங்க ராஜேஸ்வரி. இதை எடுத்துக்கிட்டு அந்த ஓனர் இல்லைங்க, நான் அந்த மாதிரிலாம் செய்யலை, என்கிட்ட அந்த பொண்ணு உண்மையாக வேலை செய்கிறாங்க. ஃபுட்டு டெலிவரிக்கு நிறைய பேர் லேடிஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ் சொன்னதுனால தான் நான் அந்த பொண்ணை அப்பாயின்மெண்ட் பண்ணேன், நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்கலாம், உன்னையே ஆளே இல்லாத காலி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டினதுனால அவர் பயந்துடுறாரு. பயந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவங்க கூட ஃபுட்டு டெலிவரி பண்ணுற ஒரு சில அவங்க கூட இருக்கிற ஆம்பளைங்களெல்லாம் பிடிச்சி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மல்லியை பிடிச்சி மடக்கி ஏதாவது ஒரு வழி பண்ணி அவளை உயிரோடவே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த ஒரு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது இருக்குது, அதை போய் பண்ணிடுன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டு சாத்திடுறாங்க. மல்லியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. விஜயும் வந்துட்டாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டு போகிறாரு.